இச்சாதாரி மனித நாகங்கள் இன்னமும் உயிர் வாழ்ற ஒரு முருகன் கோயில் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த முருகன் கோயில் முழுக்க முழுக்க வெறும் மர்மங்கள் தான் சூழ்ந்திருக்கு. எந்த அளவுக்குனா இந்த கோயிலுக்கு நீங்க ஒரு தடவை போனீங்கன்னா உங்களோட 7 ஜென்மத்துல ஒரு ஜென்மம் குறையும். போகர் பழனி நவபாசன சிலை செஞ்சார் பாத்தீங்கன்னா, அவரு அந்த மூலிகைகள் எடுத்த இடமா தான் இந்த சுருளி வேலப்பர் மலை இருக்கு. உலகத்திலேயே சிவன் தவம் புரிஞ்ச ஒரே ஒரு குகை இந்த கோயில்ல தான் இருக்கு. இப்போ நீங்க அங்க போனீங்கன்னா சிவனை பார்க்கலாம். இந்த குகைக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். காரணம் இங்க பாத்தீங்கன்னா நாக தேவதைகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கடந்து தான் நீங்க குகைக்குள்ள போகணும். இந்த குகைக்குள்ள இப்போ வரைக்குமே யாருமே போனதே கிடையாது. இந்த குகைக்கு முன்னாடியே ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு குகை போகும். அந்த குகைக்குள்ள தான் சிவன் இன்னமும் தவம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறது. ஆனா அந்த குகைக்குள்ள யாருமே இது வரைக்குமே போனதே கிடையாது. அப்படி போகணும்னா அங்க இருக்கிற நாக தேவதைகளை கடந்து மட்டும் தான் போக முடியும். அது ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம். அதுக்கு முன்னாடி அந்த லிங்கத்துக்கு பின்னாடி ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த ஆஞ்சநேயர்கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். இந்த கடவுள்கள் எல்லாமே தவம் செஞ்ச ஒரு இடமா தான் இந்த சுருளி வேலப்பர் மலை இருக்கு. இந்த இடத்துல இச்சாதாரி குகைன்னு ஒன்று இருக்கும். பாதி மனித பெண் உருவத்திலையும் மீறி பாம்போட உடலையும் இருக்கிற அந்த இச்சாதாரி நாகங்கள் இன்னமும் அங்க வாழ்ந்து வருதாமா. இந்த நாகத்தோட வேலையை அங்க தவம் பண்ணிட்டு இருக்க சிவனை யாருமே தொந்தரவு பண்ணாம பாத்துக்கிறதானா. அந்த தொடையெல்லாம் மீறி ஒரு சின்ன பையன் ஒரு விளக்கோட அந்த குகைக்குள்ள போயிருக்கான். அங்க அவன் பார்த்த விஷயங்கள் ஏகப்பட்ட விளக்குகள் ஏற்றி வச்சு நடுவுல தன்னோட உடம்பு ஃபுல்லா திருநூறு அப்பிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு தாடியோட ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை தாண்டி போனா உள்ள மிகப்பெரிய ஒரு நடன மேடை இருந்ததாகவும் அவன் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை அவன் பார்த்ததும் அதை அவன் வெளியில சொன்னா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான்.